அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லுஹா தொழுகையை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். லுஹா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய தொழுகை, பகலில் நம்ம தொழுகக்கூடிய தொழுகை. இன்னும் அதில் ஓதக்கூடிய ஒரு திக்ரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பல நாள் தேவைகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் நடந்துரும்னு சொல்லலாம். அல்லாஹுடைய மன்னிப்பு இறங்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நேரம் தான் அந்த லுஹா. நிறைய பேருக்கு லுஹாவை பற்றி தெரியாமல் இருக்குது. லுஹா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை நம்ம தொழுகக்கூடிய தொழுகை. காலையில் 9லேருந்து 12 மணி வரை. ஏன் இந்த தொழுகை ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் எல்லாம் உலக வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுவது ரொம்ப ஸ்பெஷல். அதாவது 5 நேரம் ஃபருள் தொழுகை இருக்குது, அப்போ நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறது கடமை. ஆனால் 5 நேரம் ஃபருள் தொழுகை எல்லாத்தையும் மீறி மற்ற நேரங்களில் உலக வேலைக்காக ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஒரு அடியான் என்னை தொழுகிறாங்கிறது அல்லாஹ் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறான். அதே மாதிரி தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது என்னை நினைவு கூறுவதனால அல்லாஹ் என்ன பண்றான், இன்னும் அந்த நேரத்தை ஸ்பெஷலாக்கி அந்த அடியானுக்கு தேவைகள் நிறைவேற்றுகிறான். அப்ப தஹஜ்ஜுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கோ, உலகமே தூங்கும் போது அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி லுஹாவுக்கு உலகமே பிஸியா அவங்களுடைய வருமானத்தை நோக்கக்கூடிய நேரத்துல, வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்க என்னை நினைவு கூறுறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். சொல்ல போனா வேலைக்கு போறவங்க கூட அதை தொழுக முடியாட்டினாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பா தொழுகலாம். ஆனா நம்ம தொழுகிறோமா? தொழுகிறது இல்லை. அப்ப நமக்கு நேரம் இருந்தும் நம்ம லுஹா தொழுகையை தொழுகாம இருக்கோம். இனிமேல் 9லேருந்து 12 மணிக்குள்ள நீங்க இந்த லுஹா தொழுகையை தொழுங்க. 2 ரக்காய்த்தா நீங்க 12 ரக்காய்த்து வரையும் தொழுது கொள்ளலாம். இன்னும் அதிகமாக கூட தொழுகலாம்ட்டு ஆலிம்கள் சொல்றாங்க. குறைந்தது 2 ரக்காய்த்தாவது தொழுவுங்க. அதுவும் ஓதி தொழுகக்கூடிய சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்களாக ஓதுங்க. ஏன்னா அது உலகத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால அந்த நேரத்துல சின்ன சூறாவை ஓதி முடிக்கணும்னு சொல்லிட்டு நபி அவர்களே அப்படிதான் தொழுதிருக்காங்க. அந்த தொழுகை நீண்ட நேரம் நிக்கணும்னு அவசியம் இல்லை, நீண்ட சூறாக்கள் ஓதணும்னு அவசியம் இல்லை. சின்ன சூறாக்களை ஓதி நீங்க 2 ரக்காய் தொழுதாவே ரொம்ப சந்தோஷமானது. அதை தொழுகுவதனால உங்களுடைய எலும்புகள்ல இருக்கக்கூடிய மூட்டுகளின் எண்ணிக்கை அளவுக்கு நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது. சஹாபாக்களே ரொம்ப வியந்து கேட்டாங்களாமா, யார சொல்லா எங்களுடைய மூட்டுகளின் எண்ணிக்கை அளவுக்கு நாங்க சதக்கா ஒரு நாளைக்கு செய்யவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் எங்களுக்கு அவ்வளவு நிக்மத்துக்களை உடல் உறுப்புகளில் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த அளவுக்கு சதக்கா செய்யறதுக்கு எங்கள்கிட்ட செல்வம் இல்லைன்னு சொன்ன போது நபி அவர்கள் இந்த தொழுகையை தான் சொன்னாங்களாமா. இது நன்றியை காட்டக்கூடிய ஒரு தொழுகை. அது மட்டும் இல்லாம இதை தொழுதுட்டு நீங்க இந்த துவா ஓதிக்குங்க. அல்லாஹ் மகுஃபிர்லி வதூப அலைய இன்னக அன்த தவாபுர் ரஹீம். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, இன்னும் நீ மன்னிப்பதில் மிகவும் கிருபையுள்ளவனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இந்த துவாவை என்ன பண்ணுங்க, 17 முறை ஓதி நீங்க துவா செய்யுங்க. பாவ மன்னிப்பும் கிடைத்து உங்க தேவைகளும் நிறைவேறும். அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலுக்கான ஒரு நேரமா இருக்குது. இன்னும் இந்த தொழுகையை பார்த்தீங்கன்னா விடாம செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. அதுலேயும் நிறைய பேர் இந்த காலையில வரக்கூடிய இஸ்ராக் தொழுகையும் லுஹா தொழுகையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லுஹா தொழுகை சஹீஹான தொழுகை, ஆதாரம் இருக்கு. இஸ்ராக் தொழுகைக்கு பலவீனமான அறிவிப்புகள்ல ஆதாரம் இருக்கு. அதுவும் நீங்க தொழுகலாம், ஒன்றும் தவறில்லை. அல்லாஹ்வை தொழுகக்கூடாத நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் நம்ம தொழுதுக்கலாம். இஸ்ராக் தொழுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் உதயமாகி 20 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க, தொழுவாங்க. கொஞ்சம் நேரமாகவே தொழுகக்கூடிய தொழுகைன்னு வச்சுக்கோங்க. இது 9 மணிலிருந்து 12 மணிக்குள்ள தொழுகக்கூடிய தொழுகைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் நீங்க இஸ்ராக் தொழுதுக்கலாம். இது 9 மணிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம், 12 மணி வரை தொழுகிறதுல லுஹா தொழுகையா இருந்துக்கலாம். அப்ப 2 ரக்காய்த்தா தொழுவுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நஃபில் தான். லுஹா நஃபில் 2 ரக்காய்த்தின் தக்பீர் கட்டுங்க. நார்மலா அல்கம் சூரா ஓதுங்க, ஒரு சின்ன சூரா ஓதுங்க, ருக்கு முடிங்க, சஜ்தா முடிங்க, 2 ரக்காய்த்தையும் முடிச்சு அத்தையாத்து முடிங்க. அத்தையாத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துவாவை நான் சொன்ன துவாவை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு கையோட உங்க உலக தேவையை கேட்டுட்டு எந்திரிச்சுக்கோங்க. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தின நன்மையோட உங்களுக்கு அந்த தேவைகளும் நிறைவேற்றப்படும்.